அவன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான் சார். இவன் அழுக உண்மையா தெரியலையே. ஹலோ, ஸ்பீக்கிங். அப்படியா, என்னைக்கு போஸ்டிங்? நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே. குட் மார்னிங் சார். வாங்க கன்னி, உட்காருங்க. என்ன டென்ஸ்டா இருக்கீங்க? சார், திவ்யா கொலை வழக்குல தண்டனை அடைஞ்ச 2 குற்றவாளிகள்ல ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சார். எஸ் சார். வெரி சேட். நீங்க போய் ஜெயில அவன்கிட்ட பேசினதா சொன்னீங்களே? ஆமா சார். அவன் குடும்பத்தை பத்தியும் அவனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையும் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனையை குறைக்கிறதுக்கோ இல்ல விடுதலை வாங்கி தரதுக்கோ நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தேன். 1 வாரம் கழிச்சு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். சூசைட்னு யார் சொன்னா? ஜெயில்ல பிச்சாண்டி கூட இருந்த கோவிந்தன் அழுதுகிட்டே சொன்னான் சார். அது மட்டும் இல்ல, ஜெயிலரும் அந்த கேஸ் அப்படித்தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. பட் எனக்கு என்னவோ நடந்ததை சூசைடா எடுத்துக்க முடியல சார். ஏன்? ஏற்கனவே நான் அவனை ஜெயில பார்த்தப்ப அவன் முகத்துல ஒரு டென்ஷன் இருந்தது சார். தான் தப்பு பண்ணிட்டோமோங்கிற வேதனை அவன் முகத்துல தெரிஞ்சது. நான் எப்படியும் அவன் உண்மையை சொல்லிடுவான்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா பிச்சாண்டியோட இருந்த கோவிந்தன் அழுத அழுக எனக்கு உண்மையா படல சார். இந்த சாவுல எனக்கு ஏதோ மர்மம் இருக்குன்னு தோணா. சில சமயம் தப்பு பண்ணவனே இப்படி நடிக்கிற கேஸெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஜெயில ஒன்னும் கம்ஃபர்டபுளா தூங்கிட முடியாதே. அவன் சூசைட் பண்ற வரைக்கும் இவன் முடிக்கலன்னா சந்தேகம் அதிகமாகுது. நீங்க கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஜெயில தான் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குமே. எஸ் சார், நான் கிளம்புறேன். நல்லது. இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம என்ன பேசுறோம் என்னன்னே தெரியாது. காய்கறிகளை பேரம் பேச மாதிரி நம்ம மேட்டரையும் பேசி முடிச்சிருவோம். என்ன பார்க்கணும்னா பேசணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வர சொல்லிட்ட. கூட்ட நெரிசல் இடத்துல நம்ம என்ன பழம் பேசுறோம்னு யாருக்கும் தெரியாது. அதான் இங்க வர சொன்னேன். வாங்க போய் பேசலாம். வாங்க. அட வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. வாங்க சொல்றேன். வாங்க. என்ன வேணுமா? தக்காளி 2 கிலோ போடு. வேற? வெங்காயம் 1 கிலோ. என்ன விஷயம் சொல்லு. ஜெயில நம்ம 2 பேர்த்த பகடக்காய வச்சிருக்கோம்ல. ஆமா. அதுல திடீர்னு ஒருத்தனுக்கு பூத்துமா நானூதி வந்து பூரா உண்மை போலீஸ்கார்ட்ட போய் சொல்றேன்னு புலம்பி இருக்கிறானாமா. அழகினது இல்லாம பாத்து போடு. அப்புறம் என்னாச்சு? ஆட நல்லவங்களை தானே நம்மளுக்கு பிடிக்காதாச்சே. நமக்கா? அட எனக்குங்க. அதனாலதான் ஒருத்தனை கொண்டு போட்டேன். ஐயோ. ஆமாங்க. வெண்டைக்காய ஒடிச்சு பார்த்து வாங்க.
ஆனா நன்றி கட்ட நாய்கள் அப்படியே நல்லி எலும்பு உடைக்கணும், உதைக்கலாம், அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி கூடி போடலாம். அதனால ஜெயிலுக்குள்ளேயே ஆளை வச்சு அவனை தீத்து கட்டி போட்டு தற்கொலைன்னு கேஸ் மாற்றி போட்டேன். என்னது? யாருக்காக மேம்? எல்லாம் உங்களுக்காகத்தானே. அவன் போய் உண்மையை சொல்லி போட்டான்னா அப்புறம் உங்களுக்கு தானே சிக்கல் வரும். அதனால அவன் கூட இருந்தவனையும் வச்சு சோத்துல விஷம் வச்சு கொண்டு போட்டேன். அப்படியே போஸ்ட்மார்ட்டும் ஏற்பாடு பண்ணி போட்டேன். இப்போ நான் வந்தது உங்களுக்காகத்தான், உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன உளற நீ? நான் கொலை பண்ண சொன்னேன்? நான்சென்ஸ். என்ன பேச்சு பேசுற? பயப்படாதீங்க மேம், சாதாரணமாவே பேசுங்க மேம். உங்களை நான் காப்பாத்துறேன்னா எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் அவனை பொலோன்னு போட்டு தள்ளி போட்டேன். இப்படி நாளுக்கு நாள் வேற வேற என்னென்ன பண்ணிட்டு வரீங்க? பணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இது கேட்கறது இல்ல, பண்ணிட்டு வந்த அப்புறம் பெரிய சாதனை மாதிரி பேசுறீங்க. இப்படி சாவுக்கு மேல சாவு வந்தா நான் என்ன பண்றது? மேம், இதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணமான சகஜமான விஷயம். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அன்பளிப்பு மாத்திரம் கொடுத்துட்டீங்கன்னா. அன்பளிப்பா? பின்ன கொலைய வந்து ஒருத்தன் விளையாட்டுக்க பண்ணுவான். இந்த காய்கறி கூட காசு கொடுத்தா தான் கொடுப்பான் கடைக்காரன். எவ்வளவு பாச்சு? 40 ரூபாய்மா. அந்த 2 பேர்த்து குடும்பத்துக்கு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதனால 10 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க, அது போதும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. என்னைக்கு நீங்க ஆர்கே கோடீஸ்வரனுடைய மருமக, உங்களுக்கு எல்லாம் காய்கறி வாங்குற செலவு தாங்க 10 லட்சம் ரூபாய். அந்த அன்பளிப்பு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க எனக்கு. முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க முடியாதுன்னு? உங்களுக்காக தானே இதெல்லாம் நான் செஞ்சேன். சரி, நான் வரணுங்க. அந்த அன்பளிப்பு 10 லட்சத்து மாத்திரம் நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்க. அனுப்பிச்சு வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. என்ன லேட்டு? லேட்டா? ஆமா. உங்களை நான் பார்க்க வரேன்னு சொல்லவே இல்லையே சார். இல்ல, முக்கியமான நியூஸ் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நீங்க என்ன பார்க்க வருவீங்க. என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? என்ன குழப்பமா இருக்கா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம் சார். என்ன நியூஸ் சொல்ல வந்திருக்கீங்க நான் சொல்லட்டா? சொல்லுங்க சார். திவ்யா மர்டர் கேஸ்ல கைதான 2 பேர்ல ஒருத்தன் ஜெயில செத்துட்டான். அது தற்கொலைன்னு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொலையா இருக்குமோன்னு உங்களுக்கு எல்லாம் இப்ப சந்தேகம். சார் ரொம்ப கரெக்ட் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அதான் ஸ்ரீனிவாசன். சரி, வேற என்ன விஷயம்? பிச்சாண்டி செத்தானா சாகடிக்கப்பட்டானாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. வேற என்ன? லீவ்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கனி ஜெயிலுக்கு போய் இத பத்தி விசாரிச்சிருக்கான். அதுதான் இப்ப பிரச்சனை. ஆமா சார், 1 வீக் முன்னாடி ஜெயிலுக்கு வந்து கைதிகளோட பேசியிருக்கான். அவங்களோட அட்ரஸ் வாங்கியிருக்கான். மறுபடியும் வரதா வேற சொல்லியிருக்கான். கனியோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதை விட புரியாத விஷயம், எல்லா நியூஸையும் லாயர் பிரகாஷோட ஷேர் பண்ணிருக்கான். லாயர் பிரகாஷுக்கும் இன்ஸ்பெக்டர் கனிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு சார். பிரகாஷ் உங்க நண்பராச்சே, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சூசைடு இல்ல மர்டர்னு நீங்க சொன்னப்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதுன்னு இப்ப இன்னொரு பிரச்சனை இப்படி வந்திருக்குன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் கனி வேற அங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஏன் சார், லீவ்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரே இவ்வளவு சாதிக்கிறான்னா டியூட்டியில இருக்கிற நீங்க எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யணும்? சரி, ஜெயிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு பின்னணியில யாரோ இருந்திருக்காங்க. அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க.
நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம், கொஞ்சம் சைலண்டாவே மூவ் பண்ணுங்க. ஓகே, நான் வரேன் சார். அந்த ஆன்சிலரி யூனிட்ஸ்ல பில்ஸ் எல்லாம் கரெக்டா செட்டில் பண்ணியாச்சுங்களா? அது செட்டில் பண்ணியா சார்? ஓகே. இது என்ன 10 லட்சம் ரூபாய் கேஷ்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்க? வாட் இஸ் திஸ்? தெரியல சார், அது ஷாம் சார்ட்ட தான் கேட்கணும். ஷாமா? எஸ். ஷாம் சார், என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார். மிஸ்டர் ஷாம், கம்பெனில 10 லட்சம் ரூபாய் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க. எதுக்கு எடுத்தீங்க? யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீங்க தான் அந்த செக்ஷனோட இன்சார்ஜ். டெல் மீ. குட் மார்னிங் மேடம். மார்னிங். இதுல சைன் பண்ணுங்க மேடம். மேடம், அப்புறம் இந்த 10 லட்ச ரூபா டிராப் பண்ண விஷயமா கார்த்திக் சார் ஷாம் சார் விசாரிச்சுட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். ஷாம், நீங்க அண்ணியோட தம்பிங்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட கேட்கல. ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்களும் ஒரு ஸ்டாஃப். சொல்லுங்க. சொல்லுங்க. ஷாம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா உன் கேபினுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன கார்த்திக்? பாருங்க, நீ கணக்கு பத்தின டீடைல்ஸ் கேட்டா ஷாம் மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கான். என்ன கணக்குப்பா? அனி, நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் கேஷா எடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த வித டீடைல்ஸும் இல்ல, கணக்கும் சரியா இல்ல. நீங்களே கேளுங்க. அவன் எப்படி பதில் சொல்லுவான்? தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அனி, ஆமா கார்த்திக், இந்த 10 லட்சத்தை பத்தி எனக்கு தான் தெரியும், ஷாமுக்கு தெரியாது. அவன்கிட்ட அதை பத்தி சொல்லாண்டா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். அவன் இங்க நிக்கிறான். அனி, அது என்ன கணக்கு? கணக்கெல்லாம் கேக்குற? குட். இப்படிதான் இருக்கணும் கார்த்திக். இப்படி இருந்தாதான் அப்பா கம்பெனி காப்பாத்த முடியும். கார்த்திக், நாம ஒரு புது இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுக்காக ஓல்ட் மகாபலிபுரம் ரோட்ல கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கு, மெஷினரி இறக்குற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா, சொல்லிருக்கீங்க. அந்த கட்டிட கான்ட்ராக்டர் அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் salary கொடுக்கறதுக்காக என்கிட்ட பேரர் செக் கேட்டாரு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபுல்லா கேஷாவே கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் தரேன்னு சொன்னதுனால நான் கேஷாவே கொடுத்துட்டேன். பணம் வேற எங்கேயும் போல, நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்படியா? நீ
ஆமா கார்த்திக், 2 வாரம் பேமெண்ட் பெண்டிங். அது இவனுக்கு தெரியாது, அதான் பதில் சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கான். பணம் பட்டோட ஆன உடனே நான் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்து அனுப்புறேன், நீ வெரிஃபை பண்ணிக்க. அண்ணே கணக்கு பார்க்கணுன்னோ இல்லை உங்களை கேட்கணுன்னோ இதெல்லாம் நான் கேட்கல. கம்பெனியோட பணம் இல்லையா, அது எங்க போகுது எதுக்கு போகுதுன்னு நான் செக் பண்ணணும், அதான் கேட்டேன். கரெக்ட் தானப்பா? ஷாம், இன்னும் ஏன் நினைச்சு இருக்க? கிளம்பு. ஆ, அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் நான் சாயங்காலம் கொடுத்து அனுப்புறேன். பரவாயில்ல, நீ மெதுவா கொடுங்க. சரிப்பா. என்னடா அங்க போய் திரு முழிக்கிற? முழிக்காம என்ன பண்ண சொல்ற? 10 லட்ச ரூபாய் எதுக்கு எடுத்து ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியுமா? என்கிட்ட சொன்னியா? திடீர்னு அவர் என்ன இப்படி கூப்பிட்டு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் ஏதோ சொல்லி மாட்டிக்கூடாதுன்னு பார்த்தேன், அதுக்கு தான் அதான் இப்படி முழிச்சிட்டு இருந்தேன். போதும் ஷாம், இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. விட்டுடா அக்கா. இப்ப நான் இந்த கம்பெனில பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இங்க எது தப்பு நடந்தாலும் அவர் என்னதான் கூப்பிட்டு கேள்வி கேட்பாரு. ஆஸ் a ஸ்டாஃப் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சதானே எல்லாம் பதில் சொல்ல முடியும். யாருக்கு என்ன எப்ப பதில் சொல்லணும்னு அபிராமிக்கு தெரியும். அக்கா, நான் உன்னை சொன்னா நீ கோச்சிக்க மாட்டேன். இப்பெல்லாம் நீ ரொம்ப கோவப்படுறக்கா.